மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் இப்போதைக்கு 2 கேங்காக இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியர் ஆகி விட்டது அப்படின்றது தான் அப்டேட்டு. ஒரு பக்கம் மாயா கேங், இன்னொரு பக்கம் தினேஷ் கேங் அப்படின்றது பிரிச்சுக்கலாம். இப்போ வீடே 2 பக்கமாக இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக புரியுது. அர்ச்சனா போயிட்டு அந்த ஸ்மால் பாஸ் கார்டன் ஏரியாவில் அங்கே போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது விசித்ரா, விஷ்ணு, ஆர்ஜே பிராவோ இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கேள்விகள் கேட்க போகுது, யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, எல்லாரும் பேரும் சொல்லிவிட்டு ஆர்ஜே பிராவோ விட்டு அக்ஷயா விட்டு 3 பேர் எலிமினேஷன்னா 3வது ஆள் மாயா இல்லை பூர்ணிமாவில் யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படின்றது ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஒரு பக்கம். இது கேட்டவொன்னே விசித்ரா, என்னது மாயா பூர்ணிமாவா, எப்படி போவாங்க, அவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மேம் இருக்கு மேம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது உடைச்சா தான் கேம் அப்படியே மாறும், டைமென்ஷன் மாறும், அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வேறு லெவலில் கேம் மூவ் ஆகும், கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா சொல்கிறாங்க. விஷ்ணு, எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குது. அர்ச்சனை இவங்க கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பூர்ணிமா போலனா மாயா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது விசித்ரா கேட்குறாங்க, எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க எப்படின்னும் போது, மேம் நீங்கள் வாரம் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு வாரம் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஹைலைட்டாக எடுத்து கனெக்ட் பண்ணினா எது தப்பு எது நியாயன்றது தெரியுது. அதை பேஸ் பண்ணி தான் நான் நாமினேஷன் போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ஜே பிராவும் சொல்கிறார், பூர்ணிமா எனக்கு இல்லை, எனக்கும் அதான் தோணுது, பூர்ணிமாவும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தோணுதுப்பா, ஆனால் அந்த பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் டெலிவிஷனுக்கும் அதெல்லாம் தோண்ட மாட்டுது. எல்லாமே அப்படி தோணுனாலும் அவங்க அப்படி மாற்றிடுறாங்களேப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இந்த டைமில் விசித்ரா ஒரு விஷயத்த யாருக்கிட்ட பேசுகிறாங்க, அர்ச்சனா கிட்ட பேசுகிறாங்க. என்னென்னா, நீ நேற்று சண்டை போட்டல, அங்கே 3 விதமான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது, நீ ஒரு விஷயமா பேசுகிற, அப்புறம் தினேஷ் ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் பூர்ணிமா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நீ பக்கத்தில் கேட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், வேறு மாதிரி கன்வே ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ரா அர்ச்சனா கிட்டே சொன்னாங்க. நான் பேச வேண்டியதை பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பேச வேண்டியது பேசிட்டேன், தினேஷ் கிட்ட என்ன சொல்லணுமோ அதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் புண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் விசித்ரா ஸோ தினேஷ் கூட ஓவராக இது பண்ணுறீங்களோ அப்படின்றீங்களா மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டாபிக் போயிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நான் குளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுந்து போயிட்டாங்க அர்ச்சனா விசித்ரா கிட்டேருந்து. டேரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கூல் சுரேஷ் மற்றும் தினேஷ் கிட்ட, ப்ரோ நீங்கள் பூர்ணிமா கிட்டே என்னை பற்றி எதனா தப்பாக சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக போய் கேட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய பேர் பின்னாடி போய் பேசுகிறாங்களே அப்படின்றது, பின்னாடி தான் போய் பேசுகிறாங்க. பட் என்னென்னா இதில் ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் பின்னாடி பேசுறது எந்த மாதிரி விதம்னு இருக்குன்னு. ஒன்று, நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே கேட்குற ஒரு விஷயம் ஒன்று, ஓகேவா? நம்மளை பற்றி சொன்னதை நம்ம டேரெக்டாக போய் கேட்கறது, பின்னாடி போய் பேசுறது கிடையாது. ஆனால் மற்றவங்க சொல்கிறத போயிட்டு கோர்த்து வர்றது தான் பின்னாடி பேசுறது. இப்போ ஒரு சில இடத்துல அர்ச்சனா அதை பண்ணுறாங்க, இந்த 2மே பண்ணுறாங்க. இதில் அவங்கள பற்றி பேசுகிறத போய் கேட்குறதும் ஒன்று இருந்தாலுமே, இப்போ இன்னொரு விஷயத்தை அங்கே சொல்கிறத இங்கே எடுத்துன்னு போட்டு வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை அர்ச்சனா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். இது ஒரு விஷயம். அப்போ கேட்குறாங்க, இல்லைங்க நான் பூர்ணிமா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் தான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது உங்களுக்கு புரியும்ல அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. புரியுது, பட் என்ன விசித்ரா மேம் இப்படி சொன்னாங்க, ஸோ அதனால் எனக்கு செட் ஆகலை, நான் அங்கேருந்து எழுந்து வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, அதனால தான் உங்களை பற்றி சொன்னாங்க, அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தினேஷ், கூல் சுரேஷ் அண்ட் விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாயா தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்காங்க போல இருக்குது. பூர்ணிமான்ற நேமு கேட்டோன்னே மாயா எழுந்து இவங்க என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் பேசுகிறாங்கன்றதை ஒட்டு கேட்டாங்க ஒரு பக்கம். அங்கேருந்து ஒட்டு கேட்டு டேரெக்டாக பூர்ணிமா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க மாயா. போட்டு கொடுத்துட்டு, நீங்கள் யாராவது அர்ச்சனா பற்றி எதனா சொன்னீங்களா, அர்ச்சனா பற்றி தினேஷ் கிட்ட எதனா சொன்னீங்களா அப்படின்னும்போது, நான் சொல்லி அப்படின்னும்போது விசித்ரா மேம் வெளியே வராங்க. விசித்ரா மேம் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சொன்னேன், நான் தான் இங்கே உட்காந்து குரூப்பாக விஷ்ணு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது, அதை நான் சொன்னேன், அதான் அர்ச்சனா அங்கே போய் பேசிகிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அர்ச்சனா மீடியேட்டர் வேலை பார்க்குறாளா, இங்கே இருக்கிறத பேசி அங்கே எடுத்துகிட்டு போய் சொல்கிறா, அங்கே இருக்கிறத இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு. இங்கே நடக்கிறத அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு முரண்பாடான கருத்து இருக்குது, அதை எடுத்து ஓப்பனாக சொல்கிறாங்க, அதில் நான் தப்பே சொல்ல மாட்டேன் மக்களே. என்னென்னா அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது, பட் இன்னொருத்தவங்க சொல்கிறது, உங்களை நம்பி ஒருத்தர் சொல்கிறது, அதை எடுத்து போய் இன்ஃபர்மேஷனை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப தப்பான செயல். ஒரு சில இடத்துல அர்ச்சனா செய்கிறாங்கன்றது தான் பாயிண்ட்டு. உங்களை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறாங்களா, அர்ச்சனாவை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, இன்னொரு நம்பர் கூட பேசுகிறாங்கன்னா அதை கேட்டுன்னு நீங்கள் அவர்கிட்ட போய் கிளியர் பண்ணுறதுல தப்பு, பட் பின்னாடி பேசுறதை அர்ச்சனாவும் நிறுத்த வேண்டும் அப்படின்றது பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் விசித்ரா சொல்கிறாங்க, ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு கேங் ஆகிட்டு இருக்கு, மணி, ரவீனா, குல் சுரேஷ், அப்புறம் அக்ஷயா, இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுலாம் கூட பேசிகிட்டு இருந்தான். விஷ்ணு, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், விஷ்ணுலாம் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் எலிமினேட் ஆவாங்க, மாயா இல்லை பூர்ணிமா தான் எலிமினேட் ஆவாங்கன்ற மாதிரி விஷ்ணு பேசினதையும் ஆர்ஜே பிராவோ பேசினதையும் விசித்ரா இங்கே போட்டு கொடுத்துட்டாங்க மாயா பூர்ணிமா கிட்ட. என்ன நடந்தது நீங்கள் கேட்டாங்க, இவங்க அப்படியே என்ன நடந்தது அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா
விசித்ரா வந்து மாயா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், ஐஷு மற்றும் நிக்சனோட இது வந்து கேம் பிளேவா எல்லாம் இப்படியா அப்படின்னும் போது ஆமாம் அதை வந்து கேம் பிளேவாக தான் பண்ணாங்க மாயா. இங்கே விசித்ரா கேட்கும்போது அதை அப்படியே பூசி முழுகிற மாதிரி மழுப்புறாங்க. விசித்ரா அது ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கேம் 2ஆக இருக்குது, 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி விசித்ரா இப்போ இந்த கேங் கூட இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணலாம், இது பண்ணலாம், காசிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ இந்த வீட்டில் பொறுத்தவரை காசிப் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது? தப்பே கிடையாதுன்ற மாதிரி பூர்ணிமா மாயா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அப்படி தான் இந்த வீட்டில் பார்க்க முடியும். இதில் காசிப் பேசலாம் சொல்லாதீங்க, நாங்கள் அப்படி தாங்க பேசுவோம், அதுதாங்க எங்கள் கேம் பிளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விசித்ராவும் இப்போ அதிகபட்சமாக அந்த புள்ளி கேங் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம். இதில் வேறு அடுத்த வாரம் வீடு பிரிச்சிட்டாங்கன்னா ஏன் அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிடுமா? வீடு மாறினோடனே இந்த வீட்டில் ரிலேஷன்ஷிப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுது. ஒரு வாரம் இப்படி இருக்குது, அடுத்த வாரம் அப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட இது ரிலேஷன்ஷிப் போயிருமா அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட கேட்குறாங்க, பூர்ணிமா கிட்ட கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக அப்படியே நடக்கும், நல்லபடியாக நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, நார்காசிஸ்டா அதோ ஒரு. ஸோ அவங்கள பெருமையாக பேசிக்கிற விதம், அது எனக்கு வார்த்தை ஸ்பெல் பண்ண முடியல, அதை வந்து தினேஷ் அதிகமாக பண்ணுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் பண்ணுறாங்கன்ற மாதிரி விசித்ரா வந்து அர்ச்சனாவை பார்த்து அங்கே ஸ்மோக் பண்ணும்போது சைகை காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விசித்ராவோட சண்டை வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதை வந்து புள்ளி கேங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜோவிகாலேருந்து மாயா பூர்ணிமாலேருந்து மிக விரைவில் அர்ச்சனா மற்றும் விசித்ராவோட சண்டை வரப்போகுது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சிச்சு. அது எப்போ வரப்போகுது, ஏது வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் விசித்ராவோட மாயா கூட தெரிஞ்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் தினேஷ் மற்றும் தினேஷ் அர்ச்சனா, இது ஒரு கூட்டணி. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ கூட்டணி ரெண்டாக இருக்குது அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அர்ச்சனா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களை பற்றி பேசுகிற பாயிண்ட்டை பேசலாம், மற்றவங்களை பற்றி சொல்கிற பாயிண்ட் அவங்க கிட்ட போய் சொல்கிறது அது தப்பாக இருக்குது, அதை மட்டும் அர்ச்சனா மாற்றிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் விசித்ராவும் அதுக்குள்ளே வராங்க, அதுவும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டா இத்தனை நாள் இருந்தது எல்லாமே மொத்தமாக போயிடும்ன்றது என்னோட கருத்து. மக்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.